தொடரும் சர்ச்சை நிலை. அரசியல் பயணம் குறித்து மனம் திறந்த மகிந்த ராஜபக்ஷ. சட்டத்தின் பிடியிலிருந்து ராஜபக்ஷக்கள் தப்ப முடியாது. அனுர அரசு திட்டவட்டம். 31 கையடக்க தொலைபேசி விவகாரத்தில் சிக்கப்போகும் தமிழ் அரசியல்வாதிகள். அரசாங்கத்திற்கு எதிராக சர்ச்சையை கிளப்பிய விமல் வீரவன்ச. தொடரும் கடும் அழுத்த நிலை. ஈழத்தமிழருக்கு சர்வதேசம் ஒருபோதும் உதவாது. அர்ச்சுனா பகிரங்கம். ஐநா உறுப்பு நாடுகளிடம் ஸ்ரீதரன் எம்பி விடுத்துள்ள அவசர கோரிக்கை. நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதை என்ற உண்மைகளை அடிப்படையாக கொண்ட மக்களின் அன்பு லாபகரமான நோக்கங்கள் அற்றவை என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முகப்புத்தகத்தில் அவர் இட்டுள்ள பதிவொன்றில் மேற்கண்டவாறு அவர் தெரிவித்துள்ளார். நான் மக்களிடையே நீண்ட காலம் செலவிட்டிருக்கின்றேன். மக்களின் அன்பை நான் நன்கு அறிந்திருக்கின்றேன். நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதை என்ற உண்மைகளை அடிப்படையாக கொண்ட மக்களின் அன்பு லாபகரமான நோக்கங்கள் இல்லாமல் உள்ளது. எனவே இது எப்போதும் இல்லாத அளவுக்கு மதிப்புமிக்கது. இது ஒரு அரசியல் உறவு மட்டுமல்ல, உடைக்க கடினமான ஒரு இதயபூர்வமான பிணைப்பும் கூட என்று சொல்ல வேண்டும். உடைக்க முயற்சிப்பதன் மூலம் அதிக பிணைப்புகள் வலுவாக இருக்கும். மக்களுடன் செலவழித்த இந்த நேரத்தில் மக்களின் தலைவராக அதிகபட்ச மகிழ்ச்சியை நான் அனுபவித்திருக்கின்றேன். அனைவருக்கும் எனது மரியாதைக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அதில் மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக கும்பலை சேர்ந்த ஹெகல்பத்ர பத்மியிடமிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் தென்னிலங்கையில் மட்டுமில்லாது வடக்கு கிழக்கிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. பாதாள உலக கும்பலை சேர்ந்த ஹெகல்பத்ர பத்மே 31 தொலைபேசிகளை பயன்படுத்தி பல்வேறு தொடர்புகளை பேணி வந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த 31 தொலைபேசி அழைப்புகளில் அரசியல்வாதிகளும் அடங்குகின்றனர். அதில் வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல்வாதிகளும் உள்ளடங்குவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய ஹெகல்பத்ர பத்மேயின் விசாரணை வலயத்திற்குள் வடமாகாணத்தை சேர்ந்த 2 அரசியல்வாதிகளும் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த 2 அரசியல்வாதிகளும் உள்ளடக்கப்படுவார்கள் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் இந்த விசாரணைகள் இடம்பெறும் போது சில அரசியல்வாதிகள் தாமாகவே முன்வந்து கிளர்ந்தெழுகின்றார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளன. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சவிற்கு போலீசார் அழைப்பாணை விடுத்துள்ளனர். நாளை காலை 10 மணிக்கு தங்காலை போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. வெளியத்து செனா எனப்படும் நபர் தொடர்பில் ஊடகங்களுக்கு வழங்கிய அறிக்கை தொடர்பிலான உண்மைகளை விசாரிக்க இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி அனுர அண்மையில் தென் மாகாணத்திற்கு விஜயம் செய்திருந்த போது புவக்தண்டாவே செனா என்ற நபரின் வீட்டுக்கு சென்றதாகவும் அங்கு உணவுட்கொண்டதாகவும் விமல் வீரவன்ச தகவல் வெளியிட்டிருந்தார். பாரிய போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பில் குறித்த சேனா என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விமல் வீரவன்சவின் குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என பிரதி அமைச்சர் ருவான் செனவிரத்ன தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மக்களை திசை திருப்பும் வகையிலும் போலியான தகவல்களை வெளியிட்டமைக்குமாக விமல் வீரவன்சவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்ஷக்கள் பாரிய குற்றங்களை இழைத்தவர்கள். அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும். சட்டத்தின் பிடியிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது என்று அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், கொழும்பில் இருந்து தங்காலைக்கு குடியமர சென்றுள்ள மகிந்த ராஜபக்ஷவும் அவரின் குடும்பத்தினரும் அங்கிருந்து கொண்டு அரசியல் லாபம் தேடும் வகையில் ஒப்பாரி வைக்கின்றனர். அவர்களின் ஒப்பாரியால் நீதிமன்ற நடவடிக்கைகளை நிறுத்த முடியாது. ஒப்பாரி வைத்து தப்பிப்பிழைக்கலாம் என்று அவர் எண்ணுகின்றனர். மனித உரிமை மீறல்கள் மற்றும் ஊழல் மோசடிகள் என ராஜபக்ஷக்கள் இழைத்த குற்றங்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். மீண்டும் மொட்டு கட்சியின் ஆட்சி மலரும் என்று குட்டி ராஜபக்ஷ நாமல் கனவு காண்கின்றார். அவர் இழைத்த குற்றங்களை அவர் மறந்தாலும் மக்கள் மறக்கவில்லை என்று நலிந்து ஜெயதிச மேலும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேசம் ஒருபோதும் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு உதவி செய்யாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். வெறுமனே வெளிநாடுகள் பொருளாதாரத்துக்கு மட்டுமே தமது உதவிகளை வழங்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேசம் தீர்வை பெற்றுத்தரும் என்பதில் தனக்கு நம்பிக்கை குறைவாகவே உள்ளதாகவும் அர்ச்சுனா இதன் போது தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தொடர்பில் இந்த அரசாங்கம் கலந்தாலோசித்து அதற்கு தீர்வு வழங்க முற்படுகிறதோ அந்த
அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க தாம் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, எனது இனத்திற்கு எதிராக செயற்படும் அரசாங்கத்துடன் இருந்து கொண்டு ஒரு இனத்தின் கோடாரி காம்பாக ஒருபோதும் இருக்க மாட்டேன். மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை நாடு நாடாக சென்று திரட்ட உள்ளேன். அத்துடன் புலம்பெயர் தமிழர்கள் எனக்கு உதவி செய்ய தயாராக உள்ளனர். இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை ஏற்படுத்துவதே அரசியல்வாதியின் பணி. அத்துடன் நாட்டில் உள்ள தமிழ், சிங்கள மற்றும் இஸ்லாமிய மக்கள் ஒன்றாக வாழ்வதற்கு உண்மையான தமிழ் பிரதிநிதி என்ற வகையில் கடமையாற்ற விரும்புகின்றேன். வடமாகாணம் தற்பொழுது சமூக ரீதியாக மோசமடைந்து விட்டது. 2009ஆம் ஆண்டுடன் தமிழர்கள் கலாச்சாரம் சீரழிந்து விட்டது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்கும் தமிழ் சிவில் சமூகத்திற்கு முழு ஒத்துழைப்பையும் தாருங்கள் என ஐநா சபையின் உறுப்பு நாடுகளிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்தின் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 16 ஆண்டுகளாக இலங்கை தொடர்பான முக்கிய குழு நாடுகள் இலங்கையை முறையான OHCHR வழிமுறைகளை முன்மொழிய வலியுறுத்த வேண்டும். அதாவது கவுன்சில் நிகழ்ச்சியில் நிரல் 4 கீழ் இலங்கைக்கான சிறப்பு அறிக்கையாளரை நியமிக்க வேண்டும். மேலும் முன்னாள் OHCHR உயர் ஆணையர்கள் கோரியபடி இலங்கை ICCக்கு பரிந்துரைக்க வேண்டும். இலங்கை சிங்கள அரசு டிசம்பர் 2008 முதல் மே 2009 வரை 1,40,000க்கும் மேற்பட்ட தமிழர்களை கொன்றதன் மூலம் ஈழத்தமிழர்களை இனப்படுகொலை செய்தது. இந்த இனப்படுகொலைக்கு ஈழத்தமிழர்கள் சர்வதேச பாரபட்சமற்ற நீதியான விசாரணைகளை வழிமுறைகளை கோருகிறார்கள். கடந்த 16 ஆண்டுகளாக ICCயிடம் முறையிடுகின்றார்கள். வடக்கு மற்றும் கிழக்கில் வலுக்கட்டாயமாக காணாமல் போனவர்களின் உறவினர்கள் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட தொடர் உண்ணாவிரத போராட்டத்தின் இறுதி நாள் 2 நாட்களுக்கு முன் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. தமிழர்களுக்கு எதிராக நடாத்தப்பட்ட வன்முறைகளுக்கு சர்வதேச நீதி கோரி பிரச்சாரம் செய்தனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசித்த விஜயராம உத்தியோகபூர்வ இல்லம் குறித்து அமைச்சரவை ஊடக பேச்சாளர் உண்மைகளை அறியாமல் பொதுமக்களை தவறாக வழிநடாத்தும் அறிக்கைகளை வெளியிடுவதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் வழக்கறிஞர் மனோஜ் கம்கே தெரிவித்துள்ளார். மேலும் உத்தியோகபூர்வ இல்லத்தை கையளிப்பு செய்வது சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களில் ஏற்பட்ட தாமதமே காரணம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு சொத்துக்களை கையளிப்பதற்கு ஒரு முறையான நடைமுறை உள்ளது என்றும் அந்த நடைமுறைக்கு அரசு அதிகாரிகள் உடனடியாக பதிலளிக்க தவறியதால் உத்தியோகபூர்வ இல்லத்தை கையளிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி உத்தியோகபூர்வ இல்லத்தை கையளிப்பு செய்யவில்லை என்று அமைச்சரவை ஊடக பேச்சாளர் தெரிவித்த தவறான அறிக்கை உண்மையை முழுமையாக மறைக்கும் அறிக்கை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை எவ்வாறு முறையாக ஒப்படைக்க வேண்டும் என்பது குறித்து ஜனாதிபதியின் செயலாளர் 2025/9/24 அன்று தங்களுக்கு எழுத்துப்பூர்வ அறிவிப்பை அனுப்பியுள்ளார் என்றும் அவர் கூறியுள்ளார். அதன்படி உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஜனாதிபதி, பிரதமர் அலுவலகம் மற்றும் பிற அரசு நிறுவனங்கள் சொந்தமான சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை தெளிவான முறையில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் பின்னர் தனிப்பட்ட உடைமைகள் அகற்றப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.